யோசியாவின் மேல் புலம்பல். எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். சகல பாடகரும் பாடகிகளும் இந்நாள் வரைக்கும் தங்கள் புலம்பல்களில் யோசியாவின் மேல் பாடுகிறார்கள். அவைகள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலிலே வழங்கி வருகிறது. அவைகள் புலம்பலின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. யோசியாவின் மற்ற வர்த்தமானங்களும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதற்கொத்த அவன் செய்த நன்மைகளும் அவனுடைய ஆதியோடந்த நடபடிகளும் இஸ்ரவேல் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடுகிறார். சகல பாடகரும் பாடகிகளும் இந்நாள் வரைக்கும் தங்கள் புலம்பல்களில் யோசியாவின் மேல் பாடுகிறார்கள். அவைகள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலிலே வழங்கி வருகிறது. அவைகள் புலம்பலின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான் என்று நாளாகமத்தில் முதன் முறையாக எரேமியாவை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. யோசியாவின் 13வது ராஜ்யபாரத்தில் எரேமியா தன் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அவைகள் புலம்பலின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்பது எரேமியாவின் புலம்பல் புஸ்தகத்தை குறிப்பிடவில்லை. இந்த புஸ்தகம் எழுதப்படுவதற்கு 35 வருஷங்களுக்கு முன்பு எரேமியா யோசியாவின் மீது வேறொரு புலம்பல் புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். யூதாவின் ஜனங்களும் எருசலேமின் குடிகளும் தங்கள் ராஜாவாகிய யோசியாவின் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் ஆவிக்குரிய காரியங்களில் யோசியாவின் ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. கர்த்தரை குறித்தும் கர்த்தருடைய ஆராதனைகளை குறித்தும் யோசியாவின் இருதயத்தில் இருந்த விருப்பங்களும் திட்டங்களும் யூதாவின் ஜனத்தாருடைய இருதயங்களில் காணப்படவில்லை. ஆனாலும் அவர்கள் யோசியாவுக்காக துக்கம் கொண்டாடுகிறார்கள். யோசியாவின் மற்ற வர்த்தமானங்களும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதற்கு ஒத்த அவன் செய்த நன்மைகளும் அவனுடைய ஆதியோடந்த நடபடிகளும் இஸ்ரவேல் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது.